Taste the Daily. ராமநாதபுரம் அருகே பத்திரப்பதிவுத்துறை ஆவணங்கள் அடங்கிய சீடிக்கள் சாலையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகோசமங்கை முதுகுளத்தூர் சாலையில் தமிழ்நாடு அரசின் முத்திரையுடன் கூடிய பத்திரப்பதிவுத்துறையின் ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட சீடிக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொட்டப்பட்டு கிடந்த இந்த சீடிக்கள் அரசின் முக்கிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளாகவும் தனிநபர்களின் நிலங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய தொகுப்புகளாகவும் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி மீது அதிகாரிகள் துளியும் பயமில்லாததால் அரசு ஆவணங்கள் குப்பை தொட்டியில் வீசப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு என கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அமல்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பார்வை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலினுக்கு டிசம்பர் 3 என்ற மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு விழா ஒன்றை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியது. இந்த விழா ஒரு அரசியல் நோக்கத்தோடு நடைபெற்றதாக பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல இந்த விழாவை பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பினர் புறக்கணித்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை திறனற்ற திமுக ஸ்டாலின் அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை எனவும், கல்வியில் 5% இடஒதுக்கீடு இருந்தும் அதை இன்னும் முழுமையாக அமல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.